ஒரு வாட்டர் டிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் உங்கள் தண்ணியில் எங்கள் ப்ராடக்ட் போட்டால் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு உங்கள் வீட்டில் நாங்கள் லைவாக டெமோ பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற அந்த பெரிய சிலிண்டரே போட்டாலும் எவ்வளோ பெரிய சிலிண்டர் போட்டாலும் அந்த 800 ஹார்ட்னஸ்க்கு மேலே போச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஹார்ட்னஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். என்னென்ன பெனிஃபிட்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது, வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரெக்கரிங் காஸ்ட் கிடையாது, 10 வருஷம் வாரண்டி, 40 வருஷம் லைஃப் டைம். பாத் ஃபிட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது கிடையாது, ப்ளம்பிங் பைப் மாற்ற வேண்டியது கிடையாது, டைல்ஸு எப்பயுமே புதுசாகவே இருக்கும். இப்போது டேரெக்ட் ஹார்டு வாட்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. பிரிக்ஸோட ஹோல்ஸில் போய்ட்டு இந்த ஹார்ட்னஸ் உட்காந்துரும். அப்படி உட்காரனால ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி அவங்க ஊற்றுவாங்க. ஆனால் அதில் 200 லிட்டரோ 300 லிட்டர் தான் அப்சர்வ் ஆகும். மிச்சம் 700 லிட்டர் இவாப்ரேஷன் ஆகும். ஏர் கிராக்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். இப்போ கண்டிஷனர் வாட்டர் நம்ம கொடுக்கும்போது அங்கேயுமே ஏர் கிராக்ஸ் வராது. ஸோ ஃப்ளாட் சிஸ்டம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எல்லா ஃப்ளாட்டுக்கும் சேர்த்து போடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு மட்டும் தனியாக வால்வ் இருக்குது சார், எனக்கு எங்கள் வீட்டுக்கு வால்வ் இருக்குது சார், எனக்கு மட்டும் போடலாமா, தாராளமாக போடலாம். அவங்க ப்ளம்பிங் பைப் உங்களுக்கு அடைக்கவே அடைக்காது. நம்ம வந்து லைவ் டெமோ இப்போ காமிக்கிறதா வந்திருக்கோம் சார். இப்போ இந்த வாட்டரோட டிடிஎஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ எவ்வளோ லேதர் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள். அந்த ஃபீல் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா சார்? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணி நான் தரேன், இதில் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். இப்போ கை டச் பண்ணி பாருங்கள் சார். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுற ப்ராடக்ட்டு. இது வந்து இவ்வளோ சின்னதாக இருக்குது, இது எப்படி மாறும் அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம டெமோவில் வந்து பார்த்துருப்போம். அதில் வந்து பொதுவாக ஹார்ட் வாட்டரில் சோப்பு நுரை கம்மியாக வரும், சாஃப்ட் வாட்டர்னால் சோப்பு நுரை அதிகமாக வரும். இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட் வாட்டர் தான் நல்லது, நிறைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். சில வீடுகள்லையும் நம்ம பார்த்துருப்போம், பெருசாக சிலிண்டர் சைஸில் ப்ளூ கலரில் வச்சுருப்பாங்க, அதாவது ஹார்ட் வாட்டரை சாஃப்டாக மாற்றுறதுக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கிற டிவைஸு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்ன டிவைஸாக அந்த வேலையை செஞ்சிருமா அப்படின்ற டவுட்டும் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. இதனுடைய ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து அதிகமாக இருக்கும், விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். இது சின்னது, அதே வேலையை இது செய்யுது அப்படின்னும்போது இதில் நிறைய டவுட் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இந்த ஹார்ட் வாட்டர் வந்து இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறையா சொல்லுவாங்க. இந்த பாத்ரூமில் உப்பு கரை படிகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும், அப்புறம் பைப் லைனில் வந்து அந்த உப்பு கரை வந்து படிஞ்சு பைப் லைனை அடைச்சிரும், தண்ணியோடைய ஃப்ளோ வந்து கம்மியாக வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றதும் ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சாஃப்ட் வாட்டராக மாற்றி யூஸ் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஸ்கின் இரிட்டேஷன், அப்புறம் முடி கொட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜென்ரலாக வரும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதெல்லாமும் இதில் வராது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து கொடுக்குறாங்க, இது எப்படி வேலை செய்யுது, இந்த மாதிரி டீட்டெயிலான ஒரு வீடியோ இந்த இதில் பார்க்கலாம். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லிவிடுங்க, உங்கள் கம்பெனி பற்றி சொல்லுங்கள். என் பேர் ராஜ்குமார், பேர் முகமது இம்தியாஸ், எங்கள் பார்ட்னர். நாங்கள் 2 பேரும் 5 இயர்ஸாக இந்த ப்ராடக்ட்டை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த கம்பெனி ஆரம்பித்து 5 இயர்ஸ் ஆகுது டோட்டலாக. நாங்கள் இதுக்கு முன்னாடி 18 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறோம். இது 3G ஆக்வா வாட்டர் கண்டிஷனர் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு அண்ட் கேரளா ஃபுல்லாக நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த ப்ராடக்ட் வந்து வாட்டர் கண்டிஷனர் சார். ஆக்சுவலாக இது வந்து என்னதுன்னா ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக பண்ணுறது, வித்தவுட் மெயின்டெனன்ஸாக வந்திருக்கிற ஒரு ப்ராடக்ட் சார். இது என்னென்னு ரீசன் கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிலிண்டர் மாதிரி பேஸ் பண்ணி ரெசின் போட்டு கல் உப்பு போட்டு கரைச்சி பண்ணுற ஒரு ஒர்க்கில் நிறைய ஒர்க் இருக்கும். அதில் வாட்டர் வேஸ்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஓகே, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு. ஏன்னா வாட்டர் வேஸ்டேஜ் இன்றைக்கி தண்ணி ப்ராப்ளத்துக்கு இப்போ ரொம்ப கஷ்டம். இது இல்லாமல் சர்டன் லிமிட்டட் ஆஃப் அந்த வாட்டரில் ஒரு கண்டம் சொல்லுவோம், நாங்கள் ஒரு TDS லெவல்னு சொல்லுவோம். அந்த லெவல் வரைக்கும் தான் அதை பண்ண முடியும், அதுக்கு மேலெலாம் இருந்தால் பண்ண முடியாது. ஒரு டைமில் அது அந்த லெவல் நல்லா இருந்தது. இப்போ வந்து தண்ணியோட கண்டம்ல எல்லாமே மாறி போச்சு, ரொம்ப ஹை லெவல் ஆகி போச்சு. இப்போ அந்த லெவலுக்கு அந்த கண்டிஷனர் அந்த சாஃப்ட்வேர் போட்டு பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, எக்ஸ்பென்ஸு, வருஷம் எக்ஸ்பென்ஸு, வாரத்துக்கு ஒருத்தர் இந்த உப்பு கரைக்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது, சால்ட் ரீஜென்ரேஷன் சொல்லுவாங்க, அதுக்கான எக்ஸ்பென்ஸ்லாம் ரொம்ப ஹெவி. அப்போ அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே பெரிய லெவலில் போகும். வாட்டர் வேஸ்டேஜும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, எல்லாமே. இதெல்லாம் போக முக்கியமான விஷயம் என்னென்னா, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வாரமாக அதை போட்டு கல் உப்பு கரைக்கிறது பண்ணுறதுலாம் யாரும் பண்ணுறதில்ல. போட்ட இடத்துல முக்கால்வாசி வீட்டில் சும்மா தான் இருக்கும். நாங்களே போய் பார்த்து நிறைய இடத்துல போட்டிருக்கோம், இதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு நாள். பட் இப்போ அதுக்கு நம்ம அட்வான்டேஜாக நம்ம போகணும். ஏன்னா கஸ்டமர் அதை தான் ரொம்ப விரும்புகிறாங்க. எல்லாருமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் விரும்புகிறாங்க. இது மெயின்டைன் பண்ண யாரும் தயாராக இல்லை இப்போதைக்கு. எங்களுக்கும் அது ரொம்ப டஃப் தான், ஏன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. இதுன்னும் போது உங்களுக்கு வந்து ஃபிட் அண்ட் ஃபர்கெட் கான்செப்ட் தான். நம்ம எங்கேயா போனோமா, இன்ஸ்டால் பண்ணோமா, டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடலாம். கஸ்டமரும் ஹாப்பி. மெயினாக வந்து வாட்டர் வேஸ்டேஜ் இல்லை, மெயின்டெனன்ஸ் இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்துடலாம். ஓகே. இப்போ ஹார்ட் வாட்டர் இருக்குது அப்படின்னா அங்கே என்னென்ன பிரச்சனைலாம் வரும்? ஹார்ட் வாட்டர் இருக்குன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது சார் ஒன்று, பைப் லைனில் அடைக்கிறது, இந்த கெய்சர் யூஸ் பண்ணுவோம், வாஷிங் மிஷின், டைல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கரோடு மாதிரி பழசாயிடும். நம்ம கிளாத்ஸே எடுத்துங்க, ஹார்ட் வாட்டர் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஹார்ட் வாட்டரில் வந்து பட்டு அந்த கால்சியம் செக்மெண்ட் அதிகமாகிட்டு
துணியை சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஹார்ட் வாட்டரால். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொல்யூஷன்னா நம்ம கண்டிஷனர் தான். இதே மாதிரி மார்க்கெட்டில் வேறு இது இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? சார் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு சார். நாங்கள் வரும்போதெல்லாம் இன்றைக்கி ப்ராடக்ட்டில் ரொம்ப கம்மி, யாருமே இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் சொல்லி பண்ணுறாங்க. ஆனால் யாராலையும் எங்கள் ப்ராடக்ட்டை பீட் பண்ண முடியல சார். ஏன்னா இன்றைக்கி எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தான். நீங்கள் எந்த பிராண்டுக்கு போனாலும் யார்கிட்ட போனாலும் ஒரே ப்ராடக்ட் தான். எது கேட்டாலும் அந்த ஒரு ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. பட் எங்ககிட்ட அப்படி கிடையாது. ஒரு வாட்டர் டிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும். இப்போ என்ன வாட்டர் டிடிஎஸ்ன்றது வாட்டர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் இருக்குது. பேசிக்காக வீட்டுக்குலேருந்து ஆஃபீஸு, உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சர் எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஓகே. எந்த லெவலில் இருந்தாலும் நம்ம அந்த ப்ராடக்ட்டை போட்டு அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். எந்த மாதிரி வாட்டராக இருந்தாலும் நம்ம போட்டு சக்ஸஸ் பண்ணி யூஸ் பண்ணவே முடியல சார், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக சார், இது யூஸ் பண்ணால் எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்ற இடத்துல நம்ம ப்ராடக்ட்டை போட்டிங்கன்னா நல்லா இருக்குது சார், ரொம்ப நல்லா இருக்குது சார் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் இருக்குது. ஓகே ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்குது சார். 3 ரேஞ்சஸ் இருக்குது சார். இதில் லோ, மீடியம், ஹையை நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம் சார். அந்த லோ, மீடியம், ஹையில் எந்த ப்ராடக்ட் போகணுன்னு இருக்குது சார். எல்லாத்துக்கும் ஒரே ப்ராடக்ட் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. காஸ்ட் வைஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டு வாட்டரை செக் பண்ணிட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். டேரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் கிடையாது. முதல்ல அவங்க வாட்டரை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். அந்த வாட்டரில் எந்த ப்ராடக்ட் போடலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்கள் தண்ணியில் எங்கள் ப்ராடக்ட் போட்டால் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு உங்கள் வீட்டில் நாங்கள் லைவாக டெமோ பண்ணுவோம். நாங்கள் சும்மா இந்த ஓரல் எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. சும்மா நாங்கள் சொன்ன போட்டால் நல்லா இருக்குது சார் யூஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் தண்ணி எப்படி மாறுதுன்னு உங்களை பார்க்க சொல்லுவோம், யூஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு நாள் அந்த தண்ணியை நாங்கள் பிடிச்சி கொடுப்போம். எவ்வளோ தண்ணி தேவையோ ஒரு 100 லிட்டர்ஸ் 50 லிட்டர்ஸ் கேட்டால் அது பிடிச்சி கொடுத்தோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க, நீங்கள் குளிச்சு பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்ப்பாங்க கஸ்டமர் சார் தான். நாங்கள் குளிச்சு பார்க்குறோம் சார், குளிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுவோம் சார், நல்லா இருக்குது சார் வாங்க சார் அப்படின்னா. அப்படி தான் நாங்கள் சேல்ஸே பண்ணுறோம். ஓரலே கிடையாது சார், எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். ஓகே ஓகே சார். இப்போ 3 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதை பற்றி சொல்லிட்டுங்க சார். ஓகே சார், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, நம்மக்கிட்ட காம்படிட்டர் யார் யார் எப்படி எப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து எல்லா காம்படிட்டரும் ஒரு ப்ராடக்ட் தான் வச்சிருக்காங்க, நான் 3 விதமான ப்ராடக்ட் வச்சிருக்கோன்ற மாதிரி நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் காம்படிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தான் காம்படிட்டர். ஆக்சுவலாக 3G Aqua Plus அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் காம்படிட்டர். ஆக்சுவலி இது என்ன பண்ணுதுன்னா கால்சியம்ன்ற மெக்னீஷியம் சால்ட்டை மட்டும் தான் இந்த நானோ பார்ட்டிகல்ஸ் அது உடைக்கும். இந்த ப்ராடக்ட்டுக்கே காம்படிட்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. எங்ககிட்ட இருக்க இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கே எங்கள் காம்படிட்டர்னால ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா இது கால்சியம் மெக்னீஷியம் நானோ பார்ட்டிகல்ஸை உடச்சி வெளியே அனுப்பும். மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கணக்கில் பேசிஸில் வரும். 24 ஹவர்ஸில் யூஸ் பண்ணணும், 8 ஹவர்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்லாம் காம்படிட்டர் கிட்ட இருக்குது மற்ற ப்ராடக்ட்ஸில். ஆனால் எங்கள் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆனாலும் தண்ணி மாறவே மாறாது. ஒன்ஸ் உடஞ்சிருச்சுன்னா நானோ பார்ட்டிகல்ஸாக உடஞ்சது தான், திருப்பி வந்து ரீபாண்ட் ஆகவே ஆகாது. இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் காம்படிட்டர் இருக்குது. இதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராடக்ட் 3G Aqua Plusன்ற ப்ராடக்ட். இது ஒன்லி ஃபார் கால்சியம் மெக்னீஷியம் ஹார்ட்னஸை மட்டும் நானோ பார்ட்டிகல்ஸாக உடைக்கும். ஓகே. இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் 5G Aquaன்ற ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 18 விதமான சால்ட்டை நானோ பார்ட்டிகல்ஸாக உடைக்கும். கால்சியம், மெக்னீஷியம், குளோரைடு, ஃப்ளோரைடு, சிலிக்கா, லீடு, மெர்க்குரி, அது மாதிரி 18 விதமான சால்ட்டை நானோ பார்ட்டிகல்ஸாக உடைச்சு ஆன்டி ஸ்கேலிங் அண்ட் ஆன்டி ரெஸ்டிங், ஸ்கேலிங்கும் பிடிக்கூடாது, த்ரூவும் பிடிக்கூடாது. ஓகே. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ப்ராடக்ட் 3G Aqua Plus ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆன்டி ஸ்கேலிங்க்கு மட்டும்தான். ஓகே. இது அடுத்த எண்டு ஆன்டி ஸ்கேலிங் அண்ட் ஆன்டி ரெஸ்டிங். இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல், அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட். இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3G Aquaன்ற ப்ராடக்ட்டு. இதில் உள்ள என்ன இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் பார்த்ததும் 3G Aqua ப்ளஸ், அது ப்ளஸ்ங்களா? 3G Aqua Plus பேசிக்கு. ஓகே. இதுக்கப்புறம் 3G Aquaன்ற ப்ராடக்ட். இந்த 3G Aquaன்ற ப்ராடக்ட் என்னன்னா 21 விதமான சால்ட்டை நானோ பார்ட்டிகல்ஸை உடைக்கும். ஓகே. அது இல்லாமல் ஆன்டி ஸ்கேலிங், ஆன்டி ரஸ்டிங்னு அதை சொல்லியிருந்தோம் 5G Aqua. இது ஆன்டி ஆல்கே, பாசமும் பிடிக்காது, பாசியும் வராது. ஸோ பாசியும் வராதனால இந்த ப்ராடக்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிள் கிடையாது. ஒன்லி ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்த 3G Aqua Plus அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். 5G Aquaவும் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். 3G Aqua வந்து அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாசமே பிடிக்க விடாது. இது வந்து 21 விதமான சால்ட்டை உடச்சி 1.5 லட்சம் TDS வரைக்கும் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். 1.5 லட்சம் TDS வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். 1.5 லட்சம் TDS. இது நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னா ஆமாம், அது அப்படியே நான் உங்களுக்கு கிளியராக நான் சொல்லிடுறேன். 3G Aqua Plus ஃபஸ்ட்டு பேசிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 TDS வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த ப்ராடக்ட் தான் காம்படிட்டர் இருக்காங்க, மற்ற ப்ராடக்ட்டுக்கு எதுக்குமே காம்படிட்டர் கிடையாது. இந்த சூப்பர் 5G Aqua வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் டவர்ஸ், கூலிங் டவர்ஸ் இல்லாமல் அக்ரிகல்ச்சருக்கு, ரெசிடென்ஷியல் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1000லேருந்து 20,000 TDS வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் 5G Aquaவை. இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து 3G Aqua. இது வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 1.5 லட்சம் TDS வரைக்கும் ஒர்க் ஆகும். இப்போ ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் இது வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000 TDS, 800 ஹார்ட்னஸ்.
மேக்ஸிமம் டிடிஎஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணவே கூடாது. நான் ஒரு பேசிக்காக எல்லாத்துக்கும் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் சாஃப்ட்னர் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஹார்ட்னஸ் தான். சாஃப்ட்னர்ன்றது ஹார்ட்னஸ் தான். கால்சியம் மெக்னீஷியம் சேர்ந்தால் தான் ஹார்ட்னஸ். இந்த ஹார்ட்னஸ் எவ்வளோ தூரம் இருக்கலாம்னா 800 வரைக்கும் இருந்தால் சாஃப்ட்னிங் ரெசினில் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா சாஃப்ட்னர் போட்டும் வேஸ்ட்டு தான். நீங்கள் சொல்கிற அந்த பெரிய சிலிண்டரே போட்டாலும் எவ்வளோ பெரிய சிலிண்டர் போட்டாலும் அந்த 800 ஹார்ட்னஸ்க்கு மேலே போச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஹார்ட்னஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஓகே. இந்த 40,000 ஹார்ட்னஸ் வரைக்கும் ஒர்க் ஆகிறனால நம்ம எந்த இடத்துலையுமே சூட்டபிள் ஆகும். இந்த இடத்துல எங்களால் போட முடியாது, இந்த இடத்துல தான் போட முடியும் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. நாங்கள் வாட்டரை பார்த்து எந்த ப்ராடக்ட் இருந்து மட்டும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதே? சார் இது வந்து 3 விதமான இடத்துல யூஸ் பண்ணலாம் சார். ரெசிடென்ஷியல், அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல். ரெசிடென்ஷியல் எல்லாத்துக்குமே தெரியும், வீடு, ஃப்ளாட்ஸு, வில்லாஸு அந்த மாதிரி விஷயங்களை இது யூஸ் பண்ணலாம். ரெசிடென்ஷியல் இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்போவே நம்ம ப்ராடக்ட்டை மாட்டலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணும்போது நமக்கு எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே எழும்பும். இப்போது டைரக்ட் ஹார்டு வாட்டரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது 10க்கு 10 வால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வாலில் தண்ணி க்யூரிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க, பூசிட்ட பிறகு தண்ணி அடிப்பாங்க. அப்படி அடிக்கும் போது அந்த பிரிக்ஸோட ஹோல்ஸில் போய்ட்டு இந்த ஹார்ட்னஸ் உட்காந்துரும். அப்படி உட்காரனால ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் தண்ணி அவங்க ஊற்றுவாங்க. ஆனால் அதில் 200 லிட்டரோ 300 லிட்டர் தான் அப்சர்வ் ஆகும். மிச்சம் 700 லிட்டர் இவாப்ரேஷன் ஆகும். அப்படி இவாப்ரேஷன் ஆகிறனால இவங்க என்ன நினைப்பாங்க, தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இவாப்ரேஷன் ஆகிற என்ன ஆகும்னா ஏர் கிராக்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஹார்டு வாட்டரில் கட்டும் போது ஏர் கிராக்ஸ் அதிகமாக வரும். இதுவே நம்ம ஹார்ட்னஸ் நானோ பார்ட்டிகல்ஸை உடைக்கிறனால நம்ம கண்டிஷனர் வாட்டர் நம்ம கொடுக்கும் போது அந்த பிரிக்ஸ் வரைக்கும் வாட்டர் ட்ராவல் ஆகும். அந்த பிரிக்ஸ் வரைக்கும் வாட்டர் ட்ராவல் ஆகும்போது எங்கேயுமே ஏர் கிராக்ஸ் வராது. அதான் இந்த ப்ராடக்ட் பண்ணுற ஒர்க்கு. இப்போ 10 இயர்ஸ் வாரண்டி. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் 2 வருஷம் பண்ணுறாங்க. 2 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு ரிமைனிங் 8 இயர்ஸ் வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுக்கு 2 பெனிஃபிட். கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்ல தண்ணியில் கட்டுறாங்க, சாஃப்ட் வாட்டரில் கட்டுறாங்க, ப்ளஸ் உங்களுக்கு ப்ளம்பிங் பைப்பும் அடைக்காமல் இருக்கிறதுக்காக வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற விஷயங்கள். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் டெஸ்ட் எடுத்தாலும் தெரிஞ்சிடும். ஸ்ட்ரென்த் அண்ட் டெஸ்ட் என்னென்னா கலவை கலக்கிறாங்க, தண்ணி போட்டு கியூப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். கியூப் மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க லேபில் கொடுத்து. இப்போ டேரக்ட் வாட்டரில் கியூப் ஒரு 3 கியூப் எடுத்துட்டு நீங்கள் கண்டிஷனர் வாட்டரில் 3 கியூப் எடுத்தால் என்ன ஸ்ட்ரென்த் ஆகுதுன்னே தெரிஞ்சிடும். அதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரூவன் சார். மற்ற ப்ராடக்ட் மாதிரி நம்ம மாயாஜாலம் பண்ணியோ வாயில் சொல்லியோ விற்கிறது கிடையாது. இது ப்ரூவன். நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் லேபுலாம் கிடையாது, எந்த லேபில் வேணால் போய் கொடுக்கலாம். எங்கள் லேபும் கிடையாது, நாங்களும் ப்ரைவேட் லேபில் தான் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச லேப் இருந்தால் நீங்களே போய் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷனில். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் இந்த ப்ராடக்ட் யூஸ் ஆகுது. அக்ரிகல்ச்சரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி 10க்கு 10 நம்ம வாலில் ஊற்றும் போது உப்பு போயிட்டு அந்த வாலோட ஹோல்ஸ் அடைக்குதோ அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் வேரோட ஹோல்ஸை அடைச்சிடும். வேர் வந்து பார்த்தீங்கன்னா போரஸ் கம்மியாக இருக்கும். அப்போ ஹார்டு வாட்டர்ன்றது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் சைஸில் இருக்கும். நல்ல திக்னஸ் ஆஃப் வாட்டர் தான் ஹார்டு வாட்டர். அப்போ திக்கான வாட்டர் அந்த வேர் குடிக்க முடியாது. அப்படி வேர் குடிக்காதனால நமக்கு வந்து செடி வந்து க்ரோத் வராது. இதுவே நம்ம சாஃப்ட் வாட்டராக குடிக்கும் போது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம ப்ராடக்ட்டில் மாறும். திக் வாட்டர் தின் வாட்டர் ஆக்கிறது நம்ம ப்ராடக்டோட வேலையே. அப்போ அடர்த்தி கம்மியாகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணி வேறு வரைக்கும் நல்லா பாயும். அப்படி வேறு வரைக்கும் பாயும் போது அவங்களுக்கு எதிர்பார்க்குற அவுட்புட்டு கிடைக்கும். இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 40 மூட்டை நெல் வரணுன்றது கணக்கு சார். இப்போ ஹார்டு வாட்டரில் கட்டினாங்கன்னா 10 மூட்டை 5 மூட்டை அப்படி தான் வரும். இது டேம் தண்ணியில் பண்ணாங்கன்னா 40 மூட்டை அவங்களுக்கு கிடச்சிருது. அதே டேம் தண்ணியில் பண்ணால் என்ன ஆகுமோ அந்த சாஃப்ட் வாட்டரில் நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ 40 மூட்டை வந்துடும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் அங்கே நெல்லே வளரல, அந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் பண்ண நெல் வளருமானா வளராது. அது வளரக்கூடிய இடத்துல க்ரோத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதோட வேலையை வந்து கிராப் பூஸ்டர் தான். புதுசாக கிராப்பை வளர்க்குறது கிடையாது, கிராப்பை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. இது இல்லாமல் கமர்ஷியல்ன்றது என்னன்னா இண்டஸ்ட்ரியல் பாயிலிங் டவர்ஸு, கூலிங் டவர்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிலிங் டவர்ஸ், கூலிங் டவர்ஸ்க்கு வந்து சாஃப்ட் வாட்டர் தான் அனுப்புவாங்க, சாஃப்ட்னர் வாட்டர் தான் அனுப்புவாங்க. ஆனால் ரீசர்க்குலேஷன் மோடில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஓடும் போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஒரு 500 TDS தண்ணி உள்ளே அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலேஷன் ஆகிடும் 800 TDS மாறிடும். திருப்பி இன்னொரு சர்க்குலேட் பண்ணால் 1500 TDS மாறும். ஒரு 5 தடவை சர்க்குலேட் பண்ணாங்கன்னா கொடுக்குற இன்புட் வந்து 500 TDS தான். வெளியே வரும் 4000 TDSல வெளியே வரும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, 500 TDS வாட்டர் கொடுக்க நல்ல தண்ணி தான் கொடுக்குறோன்னு நினைப்பாங்க. ஆனால் நல்ல தண்ணி தான் கொடுக்குறாங்க, சர்க்குலேஷன் ஆக ஆக TDS ஏறும். அப்படி TDS ஏறனா உப்பு போயிட்டு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த உப்பை ஒட்டுறனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆசிட் ஊற்றி கழுவாங்க, கெமிக்கல் வாஷ்னு சொல்லுவோம். அந்த கெமிக்கல் வாஷ் பண்ணி தான் அந்த பாயிலிங் டவர்ஸ்லையும் கூலிங் டவர்ஸ்லையும் எடுப்பாங்க. நம்ம ப்ராடக்ட் போட அந்த கெமிக்கல் வாஷே பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுலேயும் TDS ஏறும், 500 TDS தான் கொடுக்க போகிறாங்க, ஏறும், திருப்பி கண்டிஷன் வழியாக போகும், 1000 TDS ஏறும், திருப்பி கண்டிஷன் வழியாக போகும். உப்பை வந்து ஒட்ட விடாது. என்ன சர்க்குலேஷன் ஆனாலும் TDS அதிகமாக கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனைனா அந்த உப்பு போய் ஒட்டுறது தான். பாயிலிங் டவரில் போய் உப்பு ஒட்டுச்சுன்னா எஃபிஷியன்சி ஆஃப் பாயிலிங் டவர்ஸ் கம்மியாகும்.
நம்மள உப்பு ஒட்டாதனால எந்த எஃபிஷியன்சியுமே கம்மியாகுது. அவங்க எதிர்பார்க்குற எஃபிஷியன்சி இதில் கிடைக்கும். ஓகே சார், இதனால டிடிஎஸ்ல வந்து சேஞ்சஸ் வருமா? சார் கன்ஃபார்மாக டிடிஎஸ்ல சேஞ்சஸ் வராது சார். ஏன்னா இது இந்த ப்ராடக்ட் வந்து சாஃப்ட்னர்னு சொல்கிறனால இது குடிக்கிறதுக்கு கிடையாது. இது வந்து புழங்குற தண்ணிக்காக தான். புழங்குற தண்ணினா துணி துவைக்கிறது, குளிக்கிறது, குடிக்க, சமைக்க தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இல்லை சார் நாங்கள் ஏற்கனவே அந்த தண்ணி தான் குடிக்கிறோம், நாங்கள் போர் வாட்டர் டேரெக்டாகவே குடிக்கிறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை போட்டு குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த ப்ராடக்ட் போட்டால் குடிக்கலாமான்னு கேட்டால் குடிக்கூடாது. சார் ஏற்கனவே குடிக்கிற மாதிரி இல்லை சார், இந்த ப்ராடக்ட் போட்டால் குடிக்கலாமா சார்னா குடிக்கூடாது. ஆனால் ஏற்கனவே குடிக்கிறாங்க, அந்த ப்ராடக்ட் தான் குடிக்கிறாங்க, இந்த ப்ராடக்ட் போட்டு குடிக்கலாம். ஏன்னா இதில் வர வாட்டர் எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் வாட்டராக வருது. சார் இதில் பேசிக்காக டிடிஎஸ் நம்ம பார்க்குறத விட ஹார்ட்னஸ் தான் பார்ப்பாங்க எல்லாருமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸையும் குறைக்காது. நம்ம ஹார்ட்னஸை குறைக்கிறதுனால தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், வாட்டர் வேஸ்டேஜ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருக்குது. இது ஹார்ட்னஸ் குறைக்காதனால என்னென்ன பெனிஃபிட்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது, வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ரெக்கரிங் காஸ்ட் கிடையாது, 10 வருஷம் வாரண்டி, 40 வருஷம் லைஃப் டைம். ஓகே ஓகே. அப்போ இது குறைக்காதனா இது என்ன பண்ணுது? இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் டெக்னாலஜி சார். ரிடக்ஷன் ப்ளஸ் ஆக்சிடேஷன். தேவையான பொருளை வந்து ஆக்சிடேஷன் பண்ணும், தேவையில்லாத பொருளை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதை நம்ம ப்ராடக்ட் பண்ணுற ஒர்க்கு. இந்த டெக்னாலஜிக்கு இந்த கம்பெனி வந்து 36 கண்ட்ரியில் பேட்டன்ட். இந்த கம்பெனி வந்து எங்கே அப்ரூவல் வாங்கியிருக்காங்கன்னா நாசாலே அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. நாசா பேட்டன் டெக்னாலஜி தான், நாசா ப்ரூவன் பை நாசா டெக்னாலஜி தான் ஆக்சுவலாக இது. இந்த கம்பெனி வந்து 36 கண்ட்ரியில் பேட்டன்ட், 52 கண்ட்ரியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரே எம்ஆர்பி தான். எங்கள் கிட்ட வாங்கினா ஒரு ரேட்டு, திருப்பூரில் வாங்கினா ஒரு ரேட்டு, ஈரோடில் வாங்கினா ஒரு ரேட்டு, டெல்லியில் வாங்கினா ஒரு ரேட்டு, பாம்பேயில் வாங்கினா ஒரு ரேட்டு அப்படின்ற ரேட் கான்செப்டே கிடையாது. எங்கே வாங்கினாலும் ஒரே ரேட்டு தான். அதான் இந்த கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக இருக்குது சார். இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ் இண்டோரில் இருக்குது. மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இண்டோர். நாங்கள் வந்து வாஸ்கா 3G Aqua டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் 3G Aqua. ஆக்சுவலாக எதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்திருக்கோன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அண்ட் கேரளாவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் இருக்கும். அந்த இண்டோரோட பிரான்ச் ஆஃபீஸாக சென்னையில் இருக்குது. ஆக்சுவலாக அந்த யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து ரெடாக்ஸ் டெக்னாலஜினால ரிடக்ஷன் ப்ளஸ் ஆக்சிடேஷன். இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா சார், இந்த மெட்டல் தான் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அலாய் மெட்டல். இந்த அலாய் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெட்டல்ஸ் வந்து அலாய் சார். இப்போ நம்ம ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கோல்டு காப்பர். கோல்டு ஒரு மெட்டலு, காப்பர் ஒரு மெட்டலு, 2 மெட்டல்ஸ் சேர்ந்தது அலாய். அதை நம்ம ஆர்னமெண்ட்ஸாக யூஸ் பண்ண முடியும். பியூர் கோல்டையும் வச்சு ஆர்னமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு மெட்டலை சேர்க்குறோம், காப்பர் சேர்க்குறோம். இதில் வந்து 36 விதமான மெட்டலை மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. 1-2 மெட்டலில் 36 விதமான மெட்டலை மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 36 மெட்டல்லையும் உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து மெர்ஜ் ஆகும்போது இதில் போய் வாட்டர் பட்டுட்டோன்னே பாசிட்டிவ் அயன்ஸ் வந்து நெகட்டிவ் அயன்ஸாக மாறிடும். இந்த கால்சியம் மெக்னீசியம் ஹார்ட்னஸில் வந்து பாசிட்டிவ் அயன்ஸ். இது பாசிட்டிவாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே. இது நெகட்டிவ் ஆக்கினாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இது வந்து பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸாக மாற்றி நெகட்டிவ் அயன்ஸை வந்து நானோ பார்ட்டிகல்ஸாக உடச்சிடும். நெகட்டிவாக மாறினா திருப்பி பாசிட்டிவாக மாறிடும் ப்ராடக்ட். அதுனா மற்ற கண்டிஷன்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றும், திருப்பி நெகட்டிவாக பாசிட்டிவாக அதை ஆக்கிடும். நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றி நெகட்டிவாக நானோ பார்ட்டிகல்ஸாக உடச்சிருது. ஒன்ஸ் ஃபிசிக்ஸ் உடஞ்சிருச்சுன்னா ஒன்று சேரவே சேராது. எவ்வளோ நாளைக்கு அந்த வாட்டர் ஒன்று சேராதுன்னா 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்தாலும் ஒன்று சேராது. ஸோ நாங்கள் டெமோ காட்டும் போது கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், சார் இப்போ சூப்பராக இருக்குது, போக போக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு 7 விதமான பக்கெட் தண்ணியை பிடிச்சி கொடுத்துட்டு வந்துடுவோம். அவங்க வீட்டுக்கு 7 பக்கெட் தண்ணி பிடிச்சிருவோம். அவங்க ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு வெஷல் வாஷ் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் துணி துவைப்பாங்க, ஒரு நாள் குளிப்பாங்க. அப்போ 7 நாளுமே அந்த தண்ணி மாறுதான்னு செக் பண்ணிட்டு வாங்குற கஸ்டமர்லாம் எங்ககிட்ட இருக்காங்க. ஓகே. இப்போ எல்லா இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குமா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சார். இந்த 3G Aquaன்ற ப்ராடக்ட்டில் மட்டும் தான் நம்ம எடுத்து பார்க்க முடியும். ஓகே. இந்த மெட்டல் வந்து இந்த மெட்டல் தெரியுதா சார்? இதில் படாமல் வாட்டர் போகவே போகாது. ஓகே, பார்த்துக்கிட்டிங்களா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா படாமல் வாட்டர் போகாது. இதில் இருக்க மெட்டல் தான் இந்த மெட்டல். இதில் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். இதுதான் இந்த அலாய் மெட்டல். மீதி எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல்டு. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அலாய் மெட்டல் தான் இருக்கும். ஏன்னா இந்த மெட்டல் வந்து வாஷபிள். ஆக்சுவலாக இது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறது. ஏன்னா இது வந்து ஹையர் எண்டு 3000 TDS 1,00,000 TDS என்னென்ன வாட்டர் வேணால் வரலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லோயர் எண்ட்னால கன்சீல்டாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே கேரக்டரிஸ்டிக் தான். ஒரு மாதிரி ஒரு மெட்டலை இது பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? அப்படியே சார் இது இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி சார். ஒரு நார்மல் ப்ளம்பரை வச்சே பண்ணிக்கலாம் சார். யார் வேணால் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது இன்னு இது அவுட்டு அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. இப்படி கொடுத்தா தான் ஓடும், இப்படி கொடுத்தா ஓடாது அப்படின்ற கான்செப்டும் கிடையாது. சம்மர்சபிள் மோட்டரில் தான் ஓடும், கம்ப்ரஸர் மோட்டரில் ஓடாது அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. சம்மர்சபிள் மோட்டர்லையும் ஓடும், கம்ப்ரஸர் மோட்டர்லையும் ஓடும், உங்களுக்கு ஜெட் பம்ப்லையும் ஓடும், மோனோ பிளாக் பம்ப்லையும் ஓடும், எந்த பம்ப்லையும் ஓடும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எங்கள் ப்ராடக்ட்டில் என்னென்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்லேயே ஒர்க் ஆகும். இதுக்கு ப்ரெஷரே தேவை கிடையாது. சும்மா ஒரு மக்கில் தண்ணி இப்படி எடுத்து ஊற்றுனாங்கன்னா இப்படி தண்ணி வரும்போது சாஃப்ட் வாட்டர் தான் வரும். ஸோ ஃப்ளாட் சிஸ்டம்
இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எல்லா ஃப்ளாட்டுக்கும் சேர்த்து போடணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. இப்போ அவங்களுக்கு மட்டும் தனியாக வால்வ் இருக்குது சார், எனக்கு எங்கள் வீட்டுக்கு வால்வ் இருக்குது சார், எனக்கு மட்டும் போடலாமா, தாராளமாக போடலாம். எப்படி ஒரு ஏசி மாட்டுறாங்களோ, எப்படி வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி வாட்டர் சாஃப்ட்னு அவங்க வீட்டுக்கு மட்டும் போடலாம். அப்படி அவங்க வீட்டுக்கு மட்டும் போடுறது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, அவங்க ப்ளம்பிங் பைப் உங்களுக்கு அடைக்கவே அடைக்காது. இப்போ எல்லாருமே கன்சீல்டு ப்ளம்பிங் பைப்பு தான் நம்ம கொடுத்துருக்கோம் வீடு ஃபுல்லாமே. ஷவர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கன்சீல்டு பைப்பாக தான் இருக்கும். அந்த கன்சீல்டு ப்ளம்பிங் பைப் அடைக்கவே அடைக்காது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு நல்லா நுரைக்கும் சார். அந்த சோப்பு நல்லா நுரைக்கிறனால அவங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஏற்கனவே அதிகமாக கிடச்சிரும். அந்த சோப்பு நுரைக்காதனால தான் ஸ்கின் டிசீஸு, ஏர் ஃபாலு, நார்மலாகவே ஹார்டு வாட்டரில் குளித்தாலும் ஏர் ஃபால் ஆகும், சாஃப்ட் வாட்டரில் குளித்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். ஏர் ஃபாலை எந்த ப்ராடக்ட்டுமே தடுக்க முடியாது. ஆனால் ஹார்டு வாட்டரில் குளிக்கும் போது என்ன ஆகும்னா முடி கொட்டும். அந்த முடியோட வேரில் போயிட்டு இந்த ஹார்ட்னஸ் உட்காந்துரும். உட்காரனால முடியை முளைக்க விடாது, கேப் விழுந்துரும். சாஃப்ட் வாட்டரில் கொட்டுற முடி திருப்பி முளைச்சிரும். அப்போ உங்களுக்கு கேப் விழுகாது. நமக்கு வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்காக இல்லை, கேப் விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் போடுறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு நுரைக்காது ஹார்டு வாட்டரில். சாஃப்ட் வாட்டரில் சோப்பு நுரைக்கும். அப்படி சோப்பு நுரைக்காதனால தான் நமக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றது. ஏன்னா அங்கங்கே சோப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கனால நம்ம குளிச்சாலும் சோப்பு நம்மளை விட்டு போகாதனால ஸ்கின் டிசீஸ், இந்த ரேச்சஸ் மாதிரி வந்து அதான் ஸ்கின் டிசீஸாக மாறுது. ஸோ நம்ம சாஃப்ட் வாட்டரில் குளிக்கும் போது நம்ம உடம்புல சோப்பே இருக்காது, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே போயிடும். அப்படி வெளியே போகும்போது நமக்கு ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளமும் வராது. இது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னன்னா, டைல்ஸில் போயிட்டு அந்த வெள்ளை கலரில் ஒட்டிடும் ஸ்கேலிங்கு. இது வந்து ஆஜுருத்தி கழுவினாலும் அவங்களுக்கு போகாது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ட்ரை பண்ணுவாங்க, அந்த டைல்ஸோட பளபளப்பையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நம்ம ப்ராடக்ட் போட்டால் ஒயிட் வரும், ஒரு தொடச்சா போயிடும். ஏன்னா ஒயிட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் கிடையாது. ஒயிட் வரும், எந்த ப்ராடக்ட் போட்டாலும் ஒயிட் வரும். ஆனால் ஒயிட் போகாது, உப்பு வந்து ஒட்டிக்கிட்டு வராது. இது வந்து ஒட்ட விடாது, ஸ்டிக்கினஸ் ஆக விடாது, எங்கேயுமே ஒட்டாது. ஸோ ஒரு லைசால் போட்டோ ஒரு ஹார்பிக் போட்டு தொடச்சாங்கன்னா திருப்பியும் அவங்க டைல்ஸ்லாம் புதுசாகிடும். பாத் ஃபிட்டிங்ஸும் புதுசாகிடும். ஸோ பாத் ஃபிட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது கிடையாது, ப்ளம்பிங் பைப் மாற்ற வேண்டியது கிடையாது, டைல்ஸு எப்பயுமே புதுசாகவே இருக்கும். அதுக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம போடுறோம். இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது, வாட்டர் வேஸ்டேஜ் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஃபில்டர் போடுவோம். யாருக்காக போடுவோம்னா, கல் மண் உள்ளே வருது நம்ம வீட்டில் வருதுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு தான் ப்ரீ ஃபில்டர். இல்லை எனக்கு கல் மண் எதுவுமே இல்லை சார், தண்ணி நல்லா தான் வருதுன்னா ப்ரீ ஃபில்டரும் தேவை கிடையாது. இது மட்டும் போட்டால் போதும். ப்ரீ ஃபில்டர் எதுக்காகனா, மஞ்சள் தண்ணி வருது சார் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. கார்பன் ஸ்மெல் வருது சார்னா அதுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸ்மெல்லுன்னா என்னன்னா, சீவேஜ் வாட்டர் அந்த சாக்கடை தண்ணி மிக்ஸ் ஆனால் ஸ்மெல் வரும், அதுக்கு நம்மகிட்ட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. அதுதான் ப்ரீ ஃபில்டர்னு சொல்லுவோம். இல்லை சார் எதுவுமே எனக்கு வரல, வெறும் கல் மண் மட்டும் வருதுன்னா பேசிக் ஃபில்டர் நம்ம போட்டு கொடுப்போம். இல்லை சார் கல் மண்ணும் வரலன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் போட்டால் போதும். ஓகே சார். இதனுடைய ப்ரைஸ் வந்து என்ன ரேஞ்சில் வந்து வரும் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் சார். ஸோ வந்து ப்ரைஸிங் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட வெப்சைட்டில் போனால் அந்த ப்ரைஸிங் வந்துடும். இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் ப்ராடக்ட் இதுதான் பேசிக் 3G அக்வா ப்ளஸோட 1/2 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 17,700 ஜிஎஸ்டியோட, 15,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, 17,700. இது 1/2 இன்ச்னா எங்க சார்? 1/2 இன்ச் இதான் சார். நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும், இந்த 1/2 இன்ச் பைப்பில் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, வேறு யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற குழப்பங்கள் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் 1 இன்ச் பைப்பு தான் இருக்குது அப்படினால 1/2 இன்ச் ப்ராடக்ட் போடலாம். யார் இந்த 1/2 இன்ச் ப்ராடக்ட் போடலாம்னா, ஒரு நாளைக்கு 1000 500 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம், 2000 லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த 1/2 இன்ச் ப்ராடக்ட்டே போதும். ஒரு வீட்டுக்கே 1/2 இன்ச் ப்ராடக்ட் போதும். ஓகே, 2000 லிட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல மோஸ்ட்லி 1 இன்ச் பைப் தான் போட்டிருப்பாங்க. ஒன்றுக்கார ரெடியூசர் போட்டு ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் 1/2 இன்ச் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 3G அக்வா ப்ளஸ்ன்ற ப்ராடக்ட். இதுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் 5G அக்வா. இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 29,500. ஓகே, இந்த ப்ராடக்ட். இது இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் அவங்களே பண்ணிக்கலாம். ப்ரீ ஃபில்டர் தேவைன்னா வாங்கிக்கலாம், அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா காஸ்ட், மற்றபடி வேறு எந்த காஸ்ட்டும் கிடையாது. அது இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், லைவ் டெமோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு தமிழ்நாடு அண்ட் கேரளா ஃபுல்லாக டீலர்ஸ் இருக்காங்க, டெமோ வந்து காட்டுவாங்க. ஃப்ரீ டெமோ தான். ஓகே ஓகே, வீட்டுக்கே வந்து டெமோ காட்டணும். சரி சார், இப்போ இங்கே நம்ம ஏதாவது டெமோ பார்க்க முடியுமா சார்? இங்கே வந்து டெமோ பார்க்கலாம் சார், நம்ம கஸ்டமர் பிளேஸில். அந்த கஸ்டமர் பிளேஸில் உங்களுக்கு போய் டெமோ காட்டுறோம் சார், அவங்க வீட்லேயே வச்சு. நம்ம வந்து லைவ் டெமோ இப்போ காமிக்கிறதா வந்திருக்கோம் சார். இப்போ இந்த வாட்டரோட டிடிஎஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாட்டரோட டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 இருக்குது. ஓகே சார், 742 அந்த மாதிரி 750 இருக்குது. ஓகேவா சார்? இப்போ இந்த டிடிஎஸில் வந்து உங்களுக்கு நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீலிங் நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் சார். அந்த கை வருது நல்லா நினச்சிடும். ரப் பண்ணுங்கள் சார், ரப் பண்ணுங்கள் சார். இல்லை ரப் பண்ணுங்கள். இப்போ எவ்வளோ லேதர் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள், அந்த ஃபீல் தான் நீங்கள் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த லேதர் வந்திருக்கா சார்? இப்போது நம்ம இந்த தண்ணியில் செகண்ட் டைம் அதே மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது சோப்பு லேதர் வராது, செகண்ட் டைம் நல்லா வருவாங்க. ஓகே, செகண்ட் டைமும் நார்மல் வாட்டர் கையில் இப்போ ரப் பண்ணுங்கள் சார்.
இப்போ இதுதான் ஒரிஜினல் லேதர் சார். ஏன்னா இப்போ பண்ணுங்கள் சார். ஏன்னா இப்போ சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு கையில் அழுக்கு இதுவாகிடுச்சு, அப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது சாதாரணமாக எல்லா தண்ணி சாஃப்ட் வாட்டர் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை பார்த்துங்க சார். இப்போ இந்த லேதர் பார்த்துட்டிங்களா? இப்போது எங்கள் வாட்டரில் தரேன். எங்கள் வாட்டர்லேருந்து வர தண்ணியை நீங்கள் இப்போ இதில் வாஷ் இதில் வாஷ் பண்ணுங்கள். ஆமாம், அதில் வாஷ் பண்ணுங்கள் சார். அதில் வாஷ் பண்ணுங்கள் சார். இதில் கை நல்லா வாஷ் பண்ணுறேங்க. பழைய சோப் இல்லாத அளவுக்கு வாஷ் பண்ணுங்கள் சார். இப்போ அந்த சோப் இது வாங்கிக்கோங்க சார். ஃபஸ்ட் டைம் கண்டிஷனரில் போடுறோம் சார். இப்போ ரப் பண்ணுங்கள் சார். அந்த லேதரோட டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். நல்லா வருதான்னு பாருங்கள். மற்றதுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள் லேதர். ஓகேவா சார்? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த தண்ணி நான் தரேன். இதில் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். சோப்பெல்லாம் போயிட்டு சார். போன உடனே 2 கை ஒன்றா தேய்ங்க சார். அதில் ஒன்றா தேய்ச்சிங்களா? இப்போ அதேமாதிரி இதில் தேய்ச்சி பாருங்கள். இது பிடிக்குதா? ஆமாம். டைட் ஆகுதா? ஓகே. இப்போ அதே மாதிரி இதில் தேய்ச்சிடுங்க. ஃபுல்லாக பழைய தண்ணியெல்லாம் தேய்ச்சி. இதை பிடிக்குதா? ஃப்ரீயாக போதா? ஓகேவா? நல்லா போயிடுச்சு, முடிஞ்சு சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்ச்சீஃப் வச்சு கை நல்லா துடைச்சிங்க. ஒரு டவல் இருந்தால் கை நல்லா துடைச்சிருங்க. ட்ரை பண்ணுங்கள். இப்போ கை டச் பண்ணி பாருங்கள் சார். இந்த ஃபீல் தெரியுதா? ஆமாம். கை சாஃப்டாக இருக்கா? இது நீங்கள் தான் சொல்லணும். இந்த ஃபீல் அந்த ஃபீல் தெரியுதுங்களா? இது வந்து சாஃப்ட் வாட்டராக இருந்தால் ஒண்டி தான் இந்த ஸ்கின்னில் அந்த ஃபீல் வரும். நார்மல் எந்த வாட்டர் சோப் போட்டாலும் அந்த ஃபீல் வராது. அது சாஃப்ட் வாட்டர், அதுதான் ஹியூமன் ஸ்கின்னில் நம்ம பண்ணுறது. நம்ம வேறு எது மீட்ரு வச்சோ எது வச்சு நம்ம பண்ணாலும் நம்ம மேனிகுலேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஹியூமன் ஸ்கின் வந்து போய் சொல்லாது. இது சாஃப்ட்டாக இருந்தால் தான் சாஃப்ட்னு சொல்லும், இல்லைனா சாஃப்ட் இல்லைன்னு சொல்லிடாது. இப்போ தெரியுதா சார்? இது இந்த மாதிரி தான் உடம்பு ஃபுல்லாக நம்ம சாஃப்ட்னஸ் இருக்குன்றது. 365 டேஸும் ஒரே மாதிரி இருக்குது, எந்த வாட்டர் யூஸ் பண்ணாலும். இப்போ தெரியுதுங்களா அந்த ஃபீல்? தெரியுது சார். நல்லா தெரியுதுங்களா? இப்போ நம்ம அப்படி தேய்க்கும்போது அந்த சாஃப்ட் வருதுங்களா? அந்த சாஃப்ட் வந்து அந்த ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணி விட்ரும். அது நல்ல தண்ணியாக இருந்தால் தான் சாஃப்ட் ஆகும். நீங்கள் இந்த ஆற்று தண்ணியில் குளிக்கும் போது, மழை தண்ணியில் குளிக்கும் போது சாஃப்ட் வந்து இப்போ இந்த ஹார்ட் வாட்டர்லேயே உங்களுக்கு வருது. இதை தான் நம்ம கஸ்டமர்கிட்ட எடுத்து போய் லைவ் டெமோ காமிக்கிறோம். இதை பார்த்து தான் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகும்போது தான் திருப்பி குளிச்சு பார்க்கணுமா, நிறைய தண்ணி வேணுமான்னு கேட்டு நம்ம கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த இதில் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வாட்டருக்கும் இதில் யூஸ் பண்ண வாட்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் வந்து தெரியுது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். நம்ம சொல்லும்போது அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெமோ பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஹார்ட் வாட்டரில் நம்ம கை கழுவும் போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக கை பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. இதில் நம்ம வந்த தண்ணியில் வந்து நம்ம கழுவும் போது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்குது. நம்ம ஸ்கின்னில் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. அதனால் நீங்கள் இதை டெமோ பார்க்கணும் அப்படின்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ வாரண்ட்டி 10 இயர்ஸ் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஆமாம் சார். இப்போ அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் கரெக்டான கொஸ்டின். ஆக்சுவலாக அது 10 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறீங்க, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் சார். ஓகே. கம்பெனியோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் அது கொடுக்குறாங்க. அவங்க அதில் 1/4 தான் கொடுக்குறாங்க 10 இயர்ஸ் வாரண்ட்டி பீரியடு. இந்த 10 இயர்ஸ் வாரண்ட்டி எப்படி கொடுக்குறாங்கன்னா 3 இயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, ரிமைனிங் 7 இயர்ஸ் மேனுஃபேக்சரிங் கேரண்டி. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸுமே உங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியாக தான் வரும். ஏன்னா இதை வந்து நம்ம எதுவுமே ரெடி பண்ண முடியாது. இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்ககிட்ட மாட்ட மாட்டோம். 10 வருஷமே ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தான். ஆனால் சொல்லும் போது மேனுஃபேக்சரிங் கேரண்டின்னு சொல்லுவோம். ஏன்னா நாம்ஸ் அதுதான் 3 வருஷத்துக்கு மேலே ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுக்கக்கூடாது. ஆனால் ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி தான் பண்ணி கொடுப்போம். இந்த ப்ராப்ளம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சார் இல்லை நான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பகத்தன்மையோடு இருக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா லேபில் கொடுத்து வாட்டர் டெஸ்ட்டே பண்ணலாம். எந்த கண்டிஷனருமே லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம கண்டிஷனரில் மட்டும் தான் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் ரிப்போர்ட் பிஃபோர் வாட்டர், டைரக்ட் வாட்டர் என்ன கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்குது, என்ன கண்டென்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் கண்டிஷனர் போயிட்ட பிறகு என்ன ரிப்போர்ட் இருக்குன்னு பார்க்கலாம். பிஃபோர் ஆஃப்டர் வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட்டே கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன். நாங்கள் ஒரு 10 ரிப்போர்ட் எடுத்திருக்கோம். இது இல்லாமல் பார்ட்டிகல் சைஸ் டெஸ்ட்டே எடுத்திருக்கோம். பார்ட்டிகல் சைஸ் டெஸ்ட்னா என்னென்னா, இது வந்து ஹார்ட்னஸ் சால்ட்டுன்றது ஒரு சைஸில் இருக்கும். அது வந்து நானோ பார்ட்டிகல்ஸாக உடையுதில்ல. இது உடையுதான்னு எப்படி செக் பண்ணுறது? நான் சொல்கிறேன் நானோ பார்ட்டிகல்ஸாக உடையுது சார் அப்படின்னு சொல்கிறேன். இது உடையுதான் செக் பண்ணுறதுக்கும் லேபில் இருக்குது. அப்போது வரும்போது டைரக்ட் வாட்டரில் வரும்போது இவ்வளோ பெரிய சால்ட்டாக வருது, சைஸில் மாலிகுலர் சைஸ் இவ்வளோ பெருசாக வருது. வெளியே வரும்போது தூளாக உடையும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தூளாக உடையுதுன்னு ரிப்போர்ட் இருக்குது. பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்னா கல் உப்பை தூளுப்பாக்குது. அப்போ நம்ம ஃபார்மேட்டாக கல் உப்பு எப்படி இருக்கும், தூள் உப்பு எப்படி இருக்கும் நம்ம கண்ணில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வாட்டரில் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு லேபில் கொடுத்து ரிப்போர்ட் எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எங்ககிட்ட இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் வந்து சின்னதாக இருக்குது, அதெல்லாம் வந்து பெருசாக இருக்குது. எதனால் சைஸ் மாறுது சார்? சைஸ் மாறுது எதனாலன்னு கேட்டிங்கன்னா டிபெண்டிங் பண்ண கஸ்டமரோட யூசேஜை பேஸ் பண்ணி. இப்போ எல்லா இடத்துக்கும் வந்து 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான் பைப் இருக்குன்னு கிடையாது இல்லையா? 2 இன்ச்சு 4 இன்ச்சு 8 இன்ச்சு அந்த மாதிரி சைஸ் நம்மக்கிட்ட வந்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் ரெடிமேடாக ப்ராடக்ட் இருக்குது. 7 இன்ச்சஸ் வரைக்கும். அதுக்கு மேலே வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அப்போ ஒரு இடத்துல சில ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சுலாம் இறங்கும். அப்போ என்ன சைஸ் அவங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் இருக்கும்.
அதனால தான் சைஸ் வாரியாக நம்ம கொடுத்துருக்கோம். மினிமம் வந்து 1000 லிட்டர்லேருந்து 1 lakh லிட்டர் வரைக்கும் நம்ம வாட்டர் எடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே 1 lakh லிட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் போகலாம். அந்த சைடு வரைக்கும் சைஸஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே அதனால தான் அந்த சைஸ் அளவை பொறுத்து பைப் சைஸை பொறுத்து யூஸ் பண்ணா பெருசா கொடுக்கணும்ல சார். ஏன்னா அதுக்கு சின்னதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்போ என்ன சைஸோ அந்த சைஸ் நம்ம கொடுக்கணும். அதான் சைஸ் வாரியாக நம்ம கொடுத்துருக்கோம். 2, 2.5, 3 அந்த மாதிரி சைஸ் வாரியாக இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ பார்த்துருப்போம். இதில் வந்து பேசிக் ரேஞ்சிலேருந்து அட்வான்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு எது தேவை அப்படின்றது நீங்கள் தண்ணியை செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்ல முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோவுக்காக அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம டெமோவும் பார்த்துருப்போம். அதோட இவங்க லேபில் டெஸ்ட் பண்ண ரிசல்ட்டையும் உங்களுக்கு நான் காமிச்சிருப்போம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். உங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க டெமோ பண்ணி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதுனா முடிவு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.